Good morning, boys and girls. இன்னைக்கு டே 2 26th நவம்பர் சாட்டர்டே. நேற்று வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்தாச்சு. வந்துட்டு இங்கே ஹேக்கர் பேக் பேக்கர் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் டைப் அதை ஸ்டே பண்ணியிருந்தேன். வண்டர்ஃபுல் பிளேஸ் டு ஸ்டே. நிறைய ட்ராவலர்ஸ், நிறைய பேர் மீட் பண்ணி நல்லா பேசி இட் வாஸ் ஃபன். இப்போ இங்கேருந்து we are leaving to Hyderabad. நான் ஆல்மோஸ்ட் மார்னிங் 3 o'clockலேருந்து தூக்கமே இல்லை. அதனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆல்மோஸ்ட் பைக் ஃபுல்லாக லோடட், ரக் சாக்கு, டேங்க் பேக் எல்லாம் ரெடி. ஸோ ஹைதராபாத் மேப் போட்டு போக வேண்டியதுதான். see you on the road. பயங்கர குளிராக இருக்குது. வின்டர் லைனர் எதுவுமே போடல இது வரைக்கும். கொஞ்சம் அப்படியே மெதுவாக அடாப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நல்லா குளிருது. பெங்களூரில் அப்படி டிராஃபிக் இல்லாமல் ஓட்டுறதுக்கே வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது. நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக், பயங்கர டிராஃபிக்கில் மாட்டினேன் நேற்று ஈவினிங் வெளியே போனப்போ. பட் வந்து இதே ரோட்டில் டிராஃபிக் இல்லாமல் ஓட்டும் போது இட்ஸ் a different feel. முதல்ல ஒரு டீ அடிக்கணும். பயங்கரமாக ஒரு டீ கிரேவிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் டீ பிரேக்கு. குளிர் முடியல, சுத்தமாக முடியல. அதான் டீ கடை பார்த்து நிறுத்திட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் டோல் இந்த ரோட்டில். அண்ட் இதுதான் வந்து நந்தி ஹில்ஸ் போகிற ரோடாமா. ஸோ அதனால் நிறைய பைக்கர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதான் குளிர் முடியல, ஹைவேஸ் மாதிரி ரோடு. வின்டர் லைனர் வேலை உள்ளே போடாததுனால பயங்கர குளிர். அதான் டீ கார் நிறுத்திட்டேன். ஆல்மோஸ்ட் விடிய ஆரம்பிச்சிருச்சு. சன் இன்னும் மேலே வரல, பட் அந்த டானோட கலர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து வில் பி ரீச்சிங் ஹைதராபாத்னு சொல்லுது. இஃப் தட் இஸ் த கேஸ் மேபி ஐல் புஷ் a little further. அடுத்து நெக்ஸ்ட் ஹைதராபாத்துக்கு அடுத்து எந்த ஊரோ மேபி அங்கே போய் ஸ்டே பண்ணாலும் பண்ணலாம். ஐம் நாட் ரஷ்ஷிங் இட் அப். ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக ஐம் டேக்கிங். ஒரு ஆவரேஜ் 80-90 அந்த ரேஞ்சை தான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். லாஸ்ட்டு 3 ஃபியூல் ஸ்டாப்லேயுமே மைலேஜ் செக் பண்ணப்போ 22-23 கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டலான் இருக்கேன். இன்னும் மைலேஜ் எவ்வளோ ஹையாக கொண்டு போக முடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். காலங்காத்தாலே டயர்ட் ஆகிடுச்சு. டீ 2 குடித்தேன். அவர் வந்துட்டு சிரிச்சார். இன்னும் உட்காந்தா இன்னொரு டீ கூட குடிச்சிருப்பேன். பட் அடுத்தடுத்த ஸ்பாட்ஸ் போகலாம். அதுக்குள்ளே இன்னொரு டோலா. இது டோலா இல்லைப்பா, வேறு ஏதோவா இருக்கு. Hyderabad 533 kilometers, Nagpur 9973.
புஷ் பண்ணுடா, நாக்பூர் வரைக்குமே கூட புஷ் பண்ணிடுவேன், பட் வேண்டாம். திடீர்னு ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிடுச்சு. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஒரு 300-400 மீட்டர் மேலே வண்டியே தெரிய மாட்டுது. தெரியுதா அந்த மரம்லாம் மறைஞ்சிருக்கிறது? டீ குடிக்கும் போது டெம்பரேச்சர் செக் பண்ணேன், 19 டிகிரின்னு காட்டுச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே இன்னும் வந்து கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம்லாம் தெரியுதா? எதுவுமே தெரில, ஒன்றுமே. செம்மையாக இருக்குது ஓட்டவே. நீங்கள் அதை பார்த்தீங்களா? பைக்கராக இருப்பார் போல, சலுக்குன்னு வந்து விட்டு திருப்பிக்கிட்டு இருக்காப்புல. லெஃப்ட் போனால் நந்தி ஹில்ஸ், பட் we have other big hills to cover. செகண்ட் பிரேக் ஆல்மோஸ்ட் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. பைக் ரைடு அண்ட் சோலோ பைக் ரைடில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ரோட்டில் சம்டைம்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது நிறைய அழகழகான சீனரிஸ் பார்ப்போம். ஆனால் அப்போ வந்து நம்மளால் போய் இறங்கி போய் பார்க்க முடியாது. ஆனால் பைக் ரைடில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அப்படி அழகான ஒரு சீனரி பார்த்துட்டோன்னா உடனே நிறுத்தி அதை ரசிக்கலாம் கொஞ்சம் நேரம். அந்த மாதிரி தான் நான் பிரேக் அடிக்கலாம் நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் கிராஸ் பண்ணேன். யூட்டர்ன் போட்டு திரும்பி வந்து பிரேக் எடுத்தால் இங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு சிறு செக் டேம் மாதிரி, அது அப்படியே ஒரு குட்டி கெனாலில் போயிட்டுருக்கு, just besides the highway. நல்லா விடிஞ்சு நல்லா வார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பெங்களூர்லேருந்து 147 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இன்னும் 420 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஹைதராபாத்துக்கு. ஐ கெஸ் ஆந்திராவா தெலுங்கானாவா ரெண்டில் ஏதோ ஒன்றுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். என்ன எங்கேயும் வெல்கம் டு ஆந்திரா இல்லை வெல்கம் டு தெலுங்கானா அந்த மாதிரி எதுவும் போர்ட் பார்க்கல. பட் அந்த பேட்ரோல் பார்த்தது வச்சு சொல்கிறேன், we have entered the third state of this trip officially. இன்னும் அடுத்து எத்தனை ஸ்டேட் கிராஸ் பண்ண போகிறோம்னு தெரில, பார்ப்போம். ரோடு ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது ரோடு. என்ன ஒரே ஒரு நெகட்டிவ்னா, அங்கங்கே நடுவில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. இந்த இப்போ ஒரு டவுன் ஜங்ஷன் வந்துச்சுல, அந்த ஜங்ஷன் வரும்போது மட்டும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இல்லை, செவுறு மாதிரி இருக்குது. அதில் ஏற்றி இறக்க போனால் இந்த வண்டி ஆக்சுவலாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, பட் ஜென்ரலாகவே இது ரொம்ப டாலான ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்குது. மற்றபடி ரோடு வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, ஒரு வேவ்ஸ் இல்லை, அந்த ஜம்பிங் மோஷன் இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ரோட்ஸ். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ப்ராப்பரான ஒரு ஹோட்டல் எதுவும் பார்க்கல, பார்த்தா நிறுத்தி ஒரு ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஒரு வழியாக ஹைதராபாத் அவுட்ரு வந்தாச்சு. இன்னும் ஹைதராபாடுக்கு வந்து ஒரு 58 கிலோமீட்டர்ஸ்.
நான் வந்து ஹைதராபாத் டவுனுக்குள்ளே போகல இப்போது. நான் டவுனுக்கு வெளியே ரிங் ரோடுக்கிட்டே வந்து நான் ஹோட்டல் புக் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து இங்கேருந்து நாக்பூர் வந்து இந்த ரிங் ரோடு வழியாக தான் ஜாயின் ஆகுது. ஸோ திரும்பி சிட்டிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து அப்புறம் ரிங் ரோடு பிடிக்கிற அந்த தலைவலிலாம் வேண்டான்னு சொல்லிட்டு ரிங் ரோடுக்கிட்டே ரூம் புக் பண்ணிட்டேன். சேம் இன்றைக்கு மாதிரியே ஏர்லி மார்னிங் கிளம்பி அப்படியே நாக்பூர் ரோட் பிடிச்சிடலாம். பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது செம்ம வெயில், அப்படியே உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக அப்படியே இழுத்துட்டு அப்படியே விட்ட மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடாக இருக்குது. அண்ட் டிராஃபிக்கும் பயங்கர டிராஃபிக்கு, ரொம்ப ஒரு டிசிப்ளின் இல்லாத டிரைவிங் இந்த ஊரில். ஓட்ட முடியல, ஒரு சேஃபான ஃபீலிங்கே வரமாட்டுது. ரொம்ப பயமாக இருக்குது இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு. எல்லோரும் ஒரு மாதிரி ஓட்டுறாங்க. அதனாலேயே பயங்கரமாக டயர்டாகுது. இன்னொரு 40 minutes தான் ரூமுக்கு. எப்படா ரூம் போயிட்டு மட்டையாகும்னு இருக்கு. போயிட்டு எப்படியும் தூங்கினேன்னா ஒரு 3-4 hours எந்திரிக்க மாட்டேன். அப்பா